கடல்ல அழிந்து போன துறைமுக நகரங்கள்ல இந்த நகரமும் ஒன்று. கபாடபுரம் சோழர்களோட துறைமுக நகரம் காவிரிப்பூம்பட்டினம். ஆனால் அதுக்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால பாண்டியர்களோட துறைமுக நகரமான கபாடபுரம் பற்றி நமக்கு அதிகம் தெரிஞ்சிருக்காது. தமிழகத்தில் ஆட்சி செஞ்ச மூவேந்தர்களும் கடல் வாணிகம் செஞ்சாங்க. அதனால தான் தங்களோட துறைமுக நகரங்களை அவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. அதில் பாண்டியர்கள் உருவாக்கின நகரம்தான் இந்த கபாடபுரம். இவங்க அமைத்த இந்த நகரம் கடல்ல அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம்தான் பாண்டியர்கள் மதுரையை தங்களோட தலைநகராக மாற்றிக்கிட்டாங்க. இந்த கபாடபுரத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதலை. ஏன்னா இதை பற்றின செய்திகள் அவ்வளவா நமக்கு கிடைக்கல. காவிரிப்பூம்பட்டினத்தை பற்றி சிலப்பதிகாரமும் பட்டினப்பாலையும் சொல்கிற மாதிரி கபாடபுரத்தை பற்றி விளக்கி சொல்ல எந்த இலக்கியங்களும் இல்லை. இந்த கபாடபுரத்தை மையமாக வச்சு அமரர் நா. பார்த்தசாரதி அவர்கள் இந்த நாவலை எழுதியிருக்காரு. இந்த கபாடபுரத்துக்கு தான் இப்போ நாம் பயணம் பண்ண போகிறோம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்டு இருக்கேன். இந்த நாவலை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறமா கதைக்குள்ளே போகலாம். முத்துக்களையும் ரத்தினங்களையும் ஏற்றுமதி பண்ணி பல அழகழகான தேர்களை உருவாக்கி இலக்கண இலக்கியங்களையும் பெருக்கி கபாடபுரம் அப்படிங்கிற இந்த நகரத்தை உலகம் முழுக்க புகழ்பெற செஞ்சார் முதல் பாண்டிய மன்னனான வெண்தேர் செழியன். தேர்ப்படை இவரோட காலத்தில் தான் நல்லா வளர்ந்துட்டு வந்துச்சு. கபாடபுரம் முத்துக்களுக்கு பெயர் போன நகரம். அந்த முத்துக்கள் பதித்த அழகான ரதங்கள் இவரோட காலத்தில் தான் அதிகமாக இருந்தது. முத்துக்கள் பதித்த இந்த அழகான ரதங்களில் வெண்குதிரைகளை கட்டி ஒரு பெரிய தேர்ப்படையை உருவாக்கினார் வெண்தேர் செழியன். இப்படி வெண்புறவிகளை வச்சு இவர் கொண்டு வந்த தேர்ப்படையால் தான் இவருக்கு வெண்தேர் செழியன் அப்படின்னு பெயர் வந்தது. பொருணை நதி கடலில் கலக்கிற இடத்துல தான் இந்த கபாடபுரம் நகரத்தை அமைச்சார். இப்போ இருக்கிற பாம்பே, கொச்சி, ஹாங்காங், சிங்கப்பூரை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே முத்து குளிக்கிறது ரொம்ப பெரிய விழாவாக எடுத்து நடத்துவாங்க. முத்து குளிக்கிறதுனா வேற ஒன்றும் இல்லை, கடலில் போய் முத்துக்கள் எடுத்துட்டு வருவாங்க. கபாடபுரத்தில் பெரிய பெரிய ரத்தின சுரங்கங்களும் இருந்துச்சு. பல நாட்டில் இருந்து இங்கே வந்து ரத்தினங்களை வெட்டி எடுக்கிற வேலை செஞ்சாங்க. எப்பவுமே இந்த இடங்களில் மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். அதே போல் முத்து குளிக்கிறத பார்க்குறதுக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். இந்த துறைமுகத்தில் எப்பவும் கப்பல் வர்றதும் போகிறதுமா இருக்கும். இப்படி இந்த நகரத்தை பார்த்து பார்த்து செதுக்கின வெண்தேர் செழியன் இப்போ அவரோட முதுமை காலத்தில் இருக்காரு. அவரோட மகன் அனாகுல பாண்டியனோட மகன் சாரகுமாரன் குருகுல வாசம் முடிச்சுட்டு நகர்மங்கல விழாவுக்காக கபாடபுரத்துக்கு வர்றாரு. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நகரை நிர்மாணம் செஞ்சிருக்காரு வெண்தேர் செழியன். அதை கொண்டாடுற வகையில் இந்த நகர் உருவான சித்திரை மாதம் சித்திரை நாள் அன்னைக்கு இந்த நகர்மங்கல விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அனாகுல பாண்டியன் அவர் அப்பா கொண்டாடினதை விட இன்னும் சிறப்பாக பிரம்மாண்டமாக அந்த விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த விழா நடக்கும் சமயத்தில் முத்துக்குளியலும் ரத்தின சுரங்கங்களில் மணிகள் குவிக்கிறதும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். பல நாடுகளில் இருந்து இதை பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்க. இங்கே நடக்கிற பெரிய விழானா இந்த நகர்மங்கல விழா தான். அங்கே தான் நம்ம இளவரசர் சாரகுமாரனும் வந்திருக்காரு. இதில் இருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்குது. இளவரசன் சாரகுமாரன் இவர் தான் நம்ம ஹீரோ. மணலூரில் இருக்கிற பெரும் புலவர்கள் அவிநயனார் சிகண்டியார் இவங்க கிட்ட நம்ம இளவரசரை குருகுல வாசத்துக்கு அனுப்பியிருந்தாரு தந்தை அனாகுல பாண்டியன். இந்த நகர்மங்கல நாளில் சாரகுமாரன் வரணும்னு வெண்தேர் செழியன் சொல்லியிருந்தாரு. அவருக்கு சாரகுமாரன்னா அவ்வளோ பிடிக்கும். தன்னோட மகன் அனாகுல பாண்டியனுக்கும் ஒளிநாட்டை சேர்ந்த பேரழகி திலோத்தமைக்கும் இளமை காலத்தில் பிறந்த மகன் தான் இந்த சாரகுமாரன். ரொம்ப அழகு, வசீகரிக்கிற முகம், பார்க்குறவங்கள நின்று ரசிக்க வைக்கிற அளவுக்கு குரல் வளம். சிறு குழந்தையில இவரை எடுத்து கொஞ்சாதவங்களே இருக்க முடியாது. குழந்தையில இருக்கும்போதே இவருக்கு ஐம்படைத்தாலி போட்டாங்க. ஐம்படைத்தாலின்னா காப்புக்கு கட்டுற ஒரு வகையான கயிறு. அதில் திருமாலோட 5 அஸ்திரங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. ரெஃபரன்ஸ்க்காக ஒரு இமேஜ் காட்டுறேன். இது புலிப்பல் தாலின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இது போலத்தான் ஐம்படைத்தாலியும் அந்த காலங்களில் இருந்திருக்கும். இப்பவும் ஐம்படைத்தாலி அணிவிக்கிற பழக்கம் இலங்கையில் இருக்கு. இது வரைக்கும் இந்த கபாடத்திலேயே விளைஞ்ச முத்துக்கள்லையே மிகச்சிறந்த முத்து இதுதான் அப்படின்னு சாரகுமாரனை பார்த்து வெண்தேர் செழியன் அடிக்கடி சொல்லுவார். இளவரசனுக்கு சாரகுமாரன்னு பாட்டனார் வெண்தேர் செழியன் தான் பேர் வச்சாரு.
அதுக்கு அவர் சொல்கிற விளக்கம் இருக்கே, அப்பா, எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. என் பேரனை உச்சி முகந்தா மலையமன சந்தன மனம் வீசுது. நிறத்துலையும் சந்தன நிறமாக இருக்கான். குரலும் தேன் போல இனிக்குது. சந்தன மனத்தில் உயர்ந்த பக்குவத்துக்கு சாரகந்தம்னு பேர். இதை எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் சாரகுமாரன்னு பேர் வச்சேன்னு சொல்லுவார். சாரகுமாரனையும் அவரோட ஆசிரியர்களையும் நகர்மங்கல விழாவுக்கு அழைச்சிட்டு வரணும்னு பெரிய பாண்டியரோட கட்டளை. இவங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக வெண்புறவிகள் பூட்டிய அழகிய ரதம் ஒன்று அனுப்பியிருந்தாரு. தேர்ப்பாகன் முடிநாகன் தேர்ல இருந்து இறங்கி வர்றதுக்குள்ள அவன்கிட்ட ஓடி வந்து, முடிநாகா, தாத்தா எப்படி இருக்காரு? என்னை பற்றி எதுவும் கேட்குறாரா? என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேள்வியை அடுக்கிக்கிட்டே போனார் சாரகுமாரன். இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா? எப்பவுமே பெரிய பாண்டியருக்கு உங்கள் ஞாபகம்தான் அப்படின்னு சொன்னான் முடிநாகன். முடிநாகன் பெரிய பாண்டியருக்கு ரொம்ப வேண்டியவன், அனுபவசாலியும் கூட. 3000 முத்துத்தேர்கள் பாண்டி நாட்டுக்கு வந்ததுல இருந்து அதை மேற்பார்வை பார்க்குறவன் முடிநாகன் தான். சாரகுமாரனையும் அவரோட ஆசிரியர்களையும் கூட்டிட்டு வர்றதுக்காக முடிநாகனை அனுப்பியிருந்தாரு பெரிய பாண்டியர். மாலை நீராட போன சிகண்டியரும் அவிநயனரும் அங்கே வர அவங்களையும் வணங்கிட்டு நகரணி மங்கலத்துக்கு உங்களையும் கூட்டிட்டு வர சொல்லி பெரிய பாண்டியர் சொல்லியிருக்காருன்னு முடிநாகன் சொன்னான். அவங்களும் கபாடபுரத்துக்கு வர சம்மதிச்சாங்க. சாரகுமாரனுக்கு தேர் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால அவரே தேரையும் ஓட்டிட்டு வந்தாரு. அவங்க வந்துட்டு இருந்த சாலையில் எல்லாரும் கூட்டம் கூட்டமாக மக்கள் போயிட்டு இருந்தாங்க. பாணர்கள், பொருணர்கள், கூத்தர், விரலியர் அப்படின்னு பல வகை இசைக்கலைஞர்கள் பாடல்களை பாடிட்டே போயிட்டு இருந்தாங்க. சாரகுமாரன் கல்வி கேள்விகள்லையும் இசையிலையுமே சிறந்தவனா இருந்தார். அதனால போற வழியில அவரை பரீட்சித்துட்டே போனாங்க அவரோட 2 ஆசிரியர்களும். தேர் அவங்களோட ஊருக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச தூரம்தான், மாளிகைக்கு போயிடலாம். போற வழியை மறிச்ச மாதிரி ஒரு பொருணர் கூட்டம் நின்றுட்டு இருந்தது. அதில் கொஞ்சம் பேர் கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத பார்த்து நம்ம இளவரசருக்கு அதை அப்படியே விட்டுட்டு போக முடியுமா? கூட்டத்துக்குள்ளே போய் என்னன்னு பார்த்தாரு. இளவரசர் முன்னால் போக முடிநாகனும் தொடர்ந்தே போனான். அங்கே போய் பார்த்ததுல பான்மகள் ஒருத்தி மயங்கி விழுந்திருக்கா. அவள் பக்கத்தில் அவளோட யாழும் இருந்தது. இளைய பாண்டியன் அங்கே சுற்றி இருக்கிறவங்க கிட்ட, யார் இந்த பொண்ணு, ஏன் மயங்கி கிடக்கிறான்னு கேட்குற பாவனையில் பார்த்தாரு. எங்கள் கூட நடந்து வந்துட்டு இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு இப்படி விழுந்துட்டா அப்படின்னு அங்கே இருந்தவங்க சொன்னாங்க. முடிநாகன் பக்கத்தில் இருந்த வாய்க்காலில் தண்ணீர் எடுத்துட்டு வந்தான். அதை முகத்தில் தெளித்து கொஞ்சம் தண்ணீரை குடிக்கவும் கொடுத்தாரு இளைய பாண்டியன். சாப்பிடாம பசியோடு நடந்து வந்திருக்கா போல, அதான் மயங்கிட்டா அப்படின்னு சொன்னார். ஐயா, இவ ஆர்வத்தினால தான் இப்படி மயங்கி விழுந்துட்டா. இன்னைக்கு இளவரசர் நகரத்துக்கு வர்றாராம். வாசல்ல வச்சே அவரை பார்த்துடணும்னு கூட வந்த பெத்தவங்களை பின்னால் வர்ற கூட்டத்தோட விட்டுட்டு எங்க கூட வந்துட்டா அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். முடிநாகனுக்கு இவர் தான் இளவரசர்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனால் இளைய பாண்டியர் சொல்ல வேண்டான்னு சைகை பண்ணதும் தன்னோட ஆர்வத்தை அடக்கிக்கிட்டான். குருகுல வாசத்திலிருந்து இளவரசர் வந்ததுனால அவங்களால அவரை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. உன் பேர் என்ன? இளவரசர் கேட்டாரு. கண்ணக்கினியாள் அப்படின்னு வெட்கத்தோட பதில் சொன்னா அந்த பொண்ணு. பார்த்ததும் அந்த பொண்ணை நம்ம இளவரசருக்கு பிடிச்சு போச்சு. அவ பேசுறத கேட்டதும் அவரு அவளை தன்னோட கற்பனை ஓட்டத்தில் நினைச்சு பார்த்தாரு. என்ன இருந்தாலும் நீ பண்ணது தப்பு இல்லையா? பெத்தவங்களை பின்னால வர சொல்லிட்டு நீ மட்டும் தனியா வரலாமா? என்ன அவசரம் உனக்கு? இளைய பாண்டியர் எங்க போயிட போறாரு? என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்க்க முடியாமலா போயிரும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ஒரு பெரியவர் சொன்னாரு, இளவரசர் அவ்வளவு சுலபமா பார்க்குற காரியமா இருந்தா நாங்க ஏன் அவசரப்பட போறோம்? அவரே என்னைக்காச்சும் தான் கபாடபுரத்துக்கே வர்றாரு. கலைஞர்கள் இன்னொருத்தரை பார்க்கறதுக்கு ஏங்கக்கூடாது. மற்றவங்க தான் உங்களை பார்க்க ஏங்க வைக்கிறவங்களா இருக்கணும்னு சொன்னாரு நம்ம இளவரசர். கண்ணக்கினியாள் மெல்ல எழுந்திருச்சா. கீழே கிடந்த அவளோட யாழை எடுத்து கொடுத்து, எந்த சூழ்நிலையிலும் இதை கீழே போட்டுறாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இளைய பாண்டியன். நீங்க பார்க்க பெரிய இடத்து பிள்ளையா தெரியுறீங்க, நீங்க யாருன்னு சொல்ல முடியுமா? நான் கபாடபுரத்தில் இருக்கிற ஒரு பெரிய முத்து வணிகன். கூட வந்தவங்க எல்லாரும் மேற்கொண்டு நடக்க ஆரம்பிச்சாங்க. அவளும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சா. கொஞ்சம் தள்ளாடி தள்ளாடி நடக்கிறத பார்த்த இளவரசன், நீ வேணும்னா என் கூட தேர்ல வரியான்னு கேட்டாரு. இளவரசரை பார்த்துடலாமா? அவர் வர்றதுக்குள்ள நம்ம போயிடலாமான்னு கண்ணக்கினியாள் கேட்டா. நீ இளவரசரை பார்த்துட்டேன்னு நினச்சிக்கோ, என் கூட வா.
உன்னை கோட்டை வாசலில் இறக்கி விடுறேன்னு சொன்னார். அவளும் தேரில் ஏறிக்கிட்டா. போகும்போது இசை நுணுக்கங்களை கேட்டுட்டே போனார் இளவரசன். நீங்கள் உண்மையிலேயே முத்துமணிகன் தானா? இவ்வளவு இசை நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா கண்ணக்கினியாள். அவங்க பேசிட்டு வரும்போதே தேர் கோட்டை வாசலை நெருங்கிடுச்சு. தன் கூட்டத்தோட தானும் போகிறேன், இங்கேயே இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல அவரும் இறக்கி விட்டுறாரு. கூட்டம் ஆரவாரம் பண்ணாங்க. இளவரசன் சாரகுமாரனுக்கு வாழ்த்து கோஷங்கள் கேட்டது. கண்ணக்கினியாள் எங்க எங்க இளவரசன் வந்துட்டாரா அப்படின்னு பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வீரன் கிட்ட கேட்டா. அதுக்கு அந்த வீரன், அதோ அங்கே ஒரு தேர் போகுதே, அதில் இருக்கிறவர் தான் இளவரசன் அப்படின்னு சொன்னான். அது அது கபாடபுரத்து முத்துவணிகன்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அவ குரல் அங்கே இருந்த வாழ்த்தொலியில் கரைஞ்சு போச்சு. இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.